நடனம் என்ற போது சாஸ்திரிய நடனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் தெய்வீகமாக அப்படி என்று முதலாவதாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸுக்கு நடனமாக போகிறோம். வினீத் காயத்ரி ரகுராம். இந்த டான்ஸுக்கு நடனம் அமைத்த டான்ஸ் டைரக்டர் ரகுராம் மாஸ்டர் அவர்கள். இவர் 1954 டான்ஸிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்டாக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 படத்துக்கு மேலே டான்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் அ டைரக்டர் ஆல்சோ. 3 பிக்சர்ஸ்க்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாடலை பார்த்து நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். அடுத்தபடியாக டான்ஸ் யூனியனில் ஒரு சீனியர் டான்ஸ் மாஸ்டர் தாரா மாஸ்டர் அவங்களுடைய ஒரு பாடல். அவங்க ஒரு பழைய பாடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பாடல். அவங்க தாரா மாஸ்டர் ஒரு ஆயிரக்கணக்கான ஃபிலிம்ஸில் அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்னென்னா, எங்களோட சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது ஒத்திகை பார்த்தாங்க அந்த டான்ஸ் மேடையில் பண்ணுறதுக்காக.
ஆனால் தாரா மாஸ்டர் சொல்லி கொடுக்குற விதத்தை பார்த்து அந்த ஆர்டிஸ்டே வந்து நீங்கள் தான் மேடையில் இந்த டான்ஸ் ஆடணும்னு கட்டாயப்படுத்தி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தாரா மாஸ்டர் வந்து முதல் தடவையாக இப்போ மேடை ஏறி அவங்களே அந்த டான்ஸ் பண்ண போகிறாங்க. எத்தனையோ ஆர்டிஸ்டை ஆட்டி படைத்த தாரா மாஸ்டர் இந்த மேடையிலே ஆடுறதுக்காக கடந்த பல நாட்களாக கடுமையாக முயற்சி எடுத்து இப்போ அந்த டான்ஸ் பண்ண போகிறாங்க. வெண்ணிறை ஆடை படத்திலிருந்து அம்மம்மா என்ற பாடல். கண்ணம்
அடுத்த பாடலுக்கு ஆடப்போகிறவர் த லைட் ஐட் பியூட்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்ருதிகா. இவங்க ஃபேமஸ் கமீடியன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி. இந்த பாடலுக்கு நடனம் அமைத்திருக்கிறது பிருந்தா. இவங்க டான்ஸ் மாஸ்டர் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஸ்ருதிகா கூட ஆடப்போகிறது ராஜ்சேகர். இவரும் ஒரு டான்ஸ் மாஸ்டர். கலக்குறாங்க, பார்க்கலாம். ஒரு பாட்டு, அதில் அமைத்த நடன அசைவுகள் தமிழ்நாட்டை மட்டும் கிடையாது, இந்தியாவையே கரங்க வச்சிருந்தது. பொன்மேனி உருகுதே ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த பாட்டுக்கு கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறது சுந்தரம் மாஸ்டர். இந்த மாஸ்டர் தங்கப்ப மாஸ்டருடைய டிசைபிள். வெஸ்டர்ன் ஸ்டைலில் இன்ட்ரடியூஸ் பண்ணினது இவர். கால்களை ஒரு விதமாக ஸ்டெப்ஸ் வைக்கிறது இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 1000 படங்களுக்கு மேலே இவர் நடனம் அமைத்திருக்கார். அதோடு நிறுத்திக்கலைங்க, ஒரு 3 பிள்ளைங்களை பெற்றுட்டாரு. அவங்க இந்தியா ஃபுல்லாக கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ கலக்க வர்றவர் நாகேந்திர பிரசாத், அவரோட சங்கீதா. ஏதேதோ நினைவு தோணுதே, எங்கேயோ இதயம் போகுதே, பனிக்காற்றிலே
பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் சின்ன கிளிகள் பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் போடும் பொன்னியாரும் பாடும் காலம் ஊரும் காலம் யாவும் பேரின்பம் காணும் நேரம் ஆனந்தம் போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் ரஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் நேரம் காலம் என்ன நேசம் கொண்டு நீயும் காதல் தோட்டம் போடவா ஹே ராணி என்னோடு ஆடவா நீ பூமினி கொண்டாடும் என் பணி என்னாலும் ரஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே ஏய் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம் ஒத்தருவாய் வேணாம் உனப்ப தட்டும் வேணாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுங்கி நில்லு மாமோய் அடுத்தபடியாக மறுபடியும் கலா மாஸ்டருடைய ஒரு கோரியோகிராஃபி அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் சூர்யா நான் முதல்ல நடிக்க வர தேங்க்யூ. ஒரே நிமிஷம் ஒரு சின்ன மேட்டர் சொல்லிட்டு நான் அப்படியே ஓடிடுறேன். அவர் வந்து
ஒரு 2 வார்த்தைகள் பேச ஆசைப்படுறாரு. யூஸ்வலா வந்து ஸ்டேஜுக்கு வந்து பேசுறதே கிடையாது. இருந்தாலும் உங்ககிட்ட 2 வார்த்தைகள் பேச ஆசைப்படுறார். அதுக்கப்புறம் டான்ஸ் பண்ண போறார். இது சாதாரண விஷயம் இல்ல. அதனால தான் நான் கொஞ்சம் ஒதுங்கி கீழே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு முதல்ல சொல்லிக் கொடுத்தது வந்து ராஜு மாஸ்டர். நேருக்கு நேர் படத்துல ராஜு மாஸ்டர் ஒரு அவள் வருவாளான்னு ஒரு சின்ன ஸ்டெப் அது. அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட கற்றுக்கிட்டேன். இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்புறம் ஜெயந்திகா கிட்ட நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நடிகர் சங்கத்தில். அவ்வளோ ஸ்டாமினா கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரியில் வேறு யாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஆடுவாங்க. நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நேரில் பார்க்கும்போது தான் தெரியும். பாதி உயிர் போயிடும். ஐயோ சாங் ஆடா ஒரு 3 நாளாக எப்படா முறியும் விடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் பாதி சாங்கில் அப்படியே என்னை ஓட விட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா மாஸ்டர்ஸும் இன்னைக்கு அசமாக இருக்காங்க. இது ஒரு பெரிய மெகா இவெண்ட், ஒரு பயங்கரமான ஷோ. அதுக்கு இவ்வளோ பேர் இங்கே வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துக்கிறதுக்கு நான் ஒவ்வொருத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. இன்னும் அது நிறைய ஆர்டிஸ்ட் என்னோட கூட வந்து ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் ஆட முடியான்ட்டு. விஜயோட டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். கலா மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண ஒரு சாங் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. நம்மளோட மைக்கேல் ஜாக்சனும் ஆட போறாரு. எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி சூர்யா. எல்லாருக்கும் அவருடைய டான்ஸ் பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தது. அவரும் உங்களுடைய ஆசைக்காக ஒரு 2 ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்தபடியாக ஸ்ரீதேவி அவங்க உங்களுக்காக கலா மாஸ்டருடைய கோரியோகிராஃபியில் ஒரு அழகான மெட்லி இந்த மேடையில் ஆட போறாங்க.
இன்றென்றும் புன்னகை முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே இன்றென்றும் புன்னகை முடிவிலா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே Hey, here we go. I'm ripping up on the mic, just swinging with the hip, the hop once again. In effect, feel the constant slamming of the bass line. Never mess around with the funk because I'm sticking, kicking, always finger licking. I don't need Halloween just to be trick or treating because I'm always on top. You ready to walk to jiggle, jiggle, jiggle. What's up? இன்றென்றும் வந்து ஒரு மெட்லி ப்ரெசென்ட் பண்ண வர போகிறது வந்து கூல் ஜேன். அவர் தான் மாஸ்டர். அவர் கூட அவர் தான் இந்த பாட்டுக்கு நடனம் அமைச்சிருக்காரு. இவர் ஏன் கூல் ஜேன் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா, இஸ் அ வெரி கூல் மேன். மூமெண்ட்ஸும் ரொம்ப கூலாக இருக்கும், அவர் பழகிற விதமும் ரொம்ப கூலாக இருக்கும். இந்த பாட்டுக்கு ஆட போகிறவங்க அப்பாஸ், a very promising hero, and ரதி, சொல்ல மறந்த கதையில் நம்மளை எல்லாரையும் கவர்ந்தவங்க. நீங்கள் பார்க்க போகிறீங்க. Sorry, could you make the music louder? I love you. Do you love me too? சக்கரை கட்டி ராஜாதி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தியே. Yes, I meant it, baby. சக்கரை கட்டி ராஜாதி என் மனச வச்சு
காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானேன் தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் போட்டிருக்கும் முல்லை கொத்தானே போன்ற உடல் தளிரோ என்னை பார்க்கையிலே வந்த குளிரோ தோகை மயிலின் தோளை அணைத்து தோகை மயிலின் தோளை அணைத்து பள்ளிக் கொள்வது சுகமோ தொட்டு கொள்ள விரல் துடிக்கும் விழி தூர போக சொல்லி நடிக்கும் ஆளை மயக்கும் பாளை சிரிப்பில் ஆளை மயக்கும் பாளை சிரிப்பில் ஆசை பிறந்தது எனக்கும் எடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கொடுத்த மனசுக்கும் எடுத்த மனசுக்கும் கேள்வி என்ன ஜாடை என்ன ஓஹோ கேள்வி என்ன ஜாடை என்ன தேவையில்லை வெட்கம் அத்தை மகனே அத்தானே உன் அழகை கண்டு நான் பித்தானே தென்றல் அடிக்கும் தோட்டத்திலே நான் போட்டிருக்கும் முல்லை கொத்தானே சக்கரை கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சிக்கவா சொல்லு மகராசி I love you. Do you love me too? கொக்கு மீன திங்குமா இளையனா மீனே கொக்க முழுங்குமா திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா Sarigame, Padanise, Maria say, that's what